சித்தர்களின் ஜீவ சமாதி, அதன் ஆற்றல்கள். பழனி மூட்டை சாமி இது போன்ற சித்தர்களின் ஜீவ சமாதியை ஏன் நாடுகின்றார்கள்? கோள்கள், நவ கிரகங்கள், உயிரினங்கள், அது மட்டுமல்லாமல் பல்லுயிர் கணக்கான பிறவிகள் எடுக்கும் உயிர்களும், மரம், செடி, கொடிகள், கல், பல்லாயிரக்கணக்கான உயிர்கள், இது அனைத்தும் பல பிறவிகளாக கடந்து தனது மனித பிறவியை அடைகின்றன. பூர்வ ஜென்ம கர்மாக்களை தொடர்ந்து சிறிது சிறிதாக அழிக்கப்பட்டு சித்தர்கள் தனது தனியாக அமர்ந்து காடுகள், குகைகள் என தனியாக அமர்ந்து தியானத்தில் ஈடுபட்டு தனக்குள்ளே தான் இருக்கும் ஜீவனுக்குள் ஜீவனாய் ஒடுக்கத்தை கண்டுபிடித்து அதனுடன் உயிரை தனது உயிர் ஆற்றலை ஜீவத்துடன் தன் உடல் பஞ்சபூதமான உடலுடன் கலந்து அதனிடத்தில் தனது உயிரையான ஜீவ ஆத்மாவாகிய உயிர் எனும் கூறப்படும் உயிரை விடுத்தும் உடலை விடுத்தும் தனியாக வெளியே வந்து தனது உயிரோட்டத்துடன் தனது உடலை வைத்துவிட்டு உடலில் இருந்து இறைவனின் அருளால் உடலை விடுத்து வெளியே வந்து இறைவனுடன் ஜோதியாக கலந்து தனது உடலை உயிரோட்டத்துடன் வைத்து ஜீவ சமாதி அடைகின்றார்கள். வணக்கம் நற்பவி, அனைவராலையும் சுபம் உண்டாட்டும், மங்களம் உண்டாட்டும். இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா சித்தர்கள் பல்லாயிரக்கணக்கான பிறவிகள், மனித பிறவிகள், புல், பூண்டு, பூச்சி, ஜீவராசிகள், இந்த மாதிரி பல விதமான பிறவிகள் எடுத்து கொஞ்சமாக தன்னுடைய கர்மாவை அழித்து மனித பிறவி எடுத்து மனித பிறவியில் எந்த பாவம் செய்யாமல் எந்த கர்மாவும் நமக்கு சேராமல் தன்னுள் இருக்கும் புறத்தில மகத்தில் இருக்கும் இறைவனுடன் பிரபஞ்சத்துடன் தன்னுடைய உடலில் உள்ள ஜீவனை உடலுக்குள் தொடர்பு கொண்டு அதனுடன் ஒடுக்கம் கொண்டு அந்த உடலை விட்டு வெளியே வந்து ஜீவ சமாதி அடைஞ்சு மீண்டும் இறை ஒளியுடன் கலக்கின்றார்கள். அப்படின்றது இன்றைக்கி நிறைய ஜீவ சமாதிகள் பார்த்துருக்கீங்க. ஜீவ சமாதியின் அந்த ஜீவ சமாதிக்குள்ள என்னதான் அப்படி ஆச்சரியம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் செய்த அந்த தபசு, அந்த தியானத்தின் ஆற்றல், இறைவனுடைய உண்மை ஒளி ஆற்றல், இறை ஒளியை உணர்ந்த ஆற்றல் அவங்க உடலில் சேகரிக்கப்பட்டிருக்கும். உடல், எலும்பு, தலைமண்டை ஓடு, அது மட்டும் இல்லாமல் அந்த இறைவனுடைய அந்த பிரபஞ்ச வைப்ரேஷன் அனைத்தும் தனக்குள்ள ஒடுக்கமாக வச்சு அந்த இடத்துல நம்ம போகும்போது எந்த மாதிரி ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னா, நம்ம பொதுவாக ஜீவ சமாதி அடைஞ்சவர்கள் இடத்துல நம்ம எத்தனை பேர் போயிருப்போம். அவங்க அவங்களுடைய தனித்திறமைகள் என்னென்னா யாராலும் சொல்லிக்கிட்டே போகலாம், எவ்வளோ சொன்னாலையும் அதுக்கு அளவே இல்லை. அதில் எக்ஸாம்பிள் 1-2 இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள். சித்தர்கள்ன்றது தன்னுடைய அகங்காரம் கொண்டு தான் பெரிய சித்தன் அப்படின்றது சித்து வேலைகளுக்கு வெளியே காமிச்சோ, பணம் சம்பாதிக்கிறதுக்காகவோ இல்லை மற்றவர்களுடைய ஆபரணங்களுக்காகவோ ஆசைப்பட மாட்டாங்க. தனியாக இருப்பாங்க, தனித்து வாழுவாங்க. தனக்குன்னு பிரச்சனைன்னு கஷ்டம்னு உண்மையாக நேர்மையாக அப்போ உணர்ந்து நான் செய்த தவறு வழிகாட்டுங்க அப்படின்னு உணர்ந்து வர்றவங்களுக்கு அவங்களுக்கு உண்டான அந்த கர்மாவை அழித்து, கர்மாவை யாராலும் அழிக்க முடியாது, அந்த கர்மாவுடைய பலத்தை தான் கொஞ்சம் வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு அடுத்த பாதையை காட்டுவாங்க. அதாவது அவங்க மூலியமாகவே அவங்க கர்மாவை வழி இல்லாமல் அனுபவிச்சு அதற்கான பாதையை காட்டி விடுவாங்க. சித்தர்கள்ன்றது, அன்பான சித்தர்கள்ன்றதுடைய ஒரு அதிசய ஒரு நிகழ்வுன்றது. ஒரு நபர்கள் வராங்கன்னா அந்த நபர் எதுக்கு வரான் அப்படின்றது முன்னறிப்பாகவே அவங்களுக்கு தெரியும். தன்னுடைய ஞான திருஷ்டி, மன ஆற்றல் மூலிமா ஈஸியாக கண்டுபிடிப்பாங்க. அமர்ந்தவர்கள் எதற்காக வந்திருக்காங்க, அவங்களுடைய கர்மா இடம் கொடுத்தா மட்டும்தான் அவங்களுக்கு பதில் சொல்லி அனுப்புவாங்க. இல்லைனா மறுபடியும் திருப்பி அனுப்பிட்டே இருப்பாங்க. அவங்க போயிட்டு வந்துகிட்டே இருக்கணும். அலைஞ்சு தெரிஞ்சு அந்த அலைஞ்சு தெரிகிறதும் ஒரு விதமான கர்மா தான், கர்மா குறையத்துக்கான ஒரு பாதை தான். அப்போது அந்த நேரத்தில் இவங்களுக்கு இவர்கள் வழி காட்டுவாங்க. நம்ம வழி காட்டும் போது ஒருத்தருக்கு அக்னியால் கண்டம் இருக்குது, ஆபத்து இருக்குது அப்படின்னா சித்தர்கள், ஞானிகள் உணர்ந்த அந்த ஞானிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நெருப்பில் விழுந்து அடிபட்டு இறக்கணும் அப்படின்றது அவங்களது ஒரு விதியாக இருந்தால் சித்தர்கள் இடத்துல
தஞ்சம் அடைந்தவர்களை எப்படி வந்து தன்னுடைய சீடர்களை எப்படி அந்த குருமார்கள் காப்பாற்றுவாங்க அப்படின்னா, ஒரு நெருப்பு பந்தம் இல்லை ஒரு நெருப்பு பொறி இல்லை ஒரு நெருப்பு கட்டி, அந்த நெருப்பு கட்டியால் அந்த நெருப்பு கட்டையாலேயோ முதுகு மேலே ஒரு அடி அடிக்கிறதோ, இல்லை வந்து கோபமாக போங்கடா வெளியே எங்கே ஏன் வந்திருக்கீங்க என்ன பார்க்க அப்படின்ட்டு கெட்ட வார்த்தையில் திட்டுறதோ, இல்லை ஒரு விதமான அவங்க மேலே ஒரு தாக்குதல் தாக்குறதோ கர்மாவான அந்த பெரிய நெருப்பு விபத்துலேருந்து காப்பாற்றி சின்ன ஒரு காயத்தோட எந்த ஒரு அடி இல்லாமல் அந்த ஒரு பெரிய உயிர் ஆபத்தை தடுக்கக்கூடிய சித்துக்களை வந்து சித்தர்கள் உணர்ந்து வச்சுருந்தாங்க. அதுவும் எப்படின்னா அந்த இறைவனுடைய அருளால் தான். நன்மைக்காக மட்டும் தான் இதை பயன்படுத்தினாங்க தவிர தீமைக்காக பயன்படுத்தலை. அதனால் சித்தர்கள் இருக்கும் இடத்தில் வந்து பார்த்திங்கன்னா அமைதியாக அமர்ந்து கண்ணை மூடி தியானம் செய்கிறதோ இல்லை அமைதியாக அமர்ந்து இருக்கிறதோ, அவங்க ஜீவ சமாதியை நம்ம 2 கண்களால் விழித்து பார்த்தபடி தரிசனம் செய்கிறதோ, இல்லை அவர்களிடத்தில் அமர்ந்து தன்னுடைய குறைகளை எதுவுமே எந்த ஒரு சித்தர்களிடமே சொல்லக்கூடாது. தெய்வங்களிடத்துலையும் அதுவே தான். நான் எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். படைத்தவர்களுக்கு தெரியாதா? யார் எப்படி எந்த பாதையில் போகணும், எந்த பாதையில் போனால் இவங்களுக்கு வெற்றி கிடைக்கும், அடுத்து இவங்களுக்கு என்ன வேணும், அடுத்து இவங்களுக்கு என்ன நடக்கணும், அடுத்து இவங்களுக்கு என்ன நடக்க போகின்றது அப்படின்றது எல்லா விஷயங்களுமே சித்தர்கள் ஜீவசமாதி அடைந்த சித்தர்கள், மனித ரூபத்தில் இருந்து ஜீவசமாதி அடைந்த சித்தர்கள் எத்தனையோ பேர், லட்சக்கணக்கான பேர் நீங்கள் வந்து நேரடியாக பார்த்துருப்பீங்க, பேசியிருப்பீங்க, அந்த அனுபவங்களை நீங்கள் வந்து அனுபவிச்சிருப்பீங்க. அப்போது அந்த மாதிரி சமயத்தில் சித்தர்கள் வந்து அவங்களுடைய நடைமுறைகள் நடவடிக்கைகள் எல்லாமே நேரடியாக பார்த்துருப்பீங்க. தம் மனசுக்குள்ளே வெளியே சொல்லாத ஒரு சித்தர் வெளியே சொல்லி அவங்க தன்னுடைய வாயால் சொல்லி ஆச்சரியப்பட்டு ரொம்ப பிரமிப்படைஞ்சிருப்பீங்க. இதுதான் வந்து ஞான திருஷ்டி அப்படின்னு சொல்லலாம். தன்னுடைய ஞானத்தில் உணர்ந்துருவாங்க உடனே. அந்த பக்குவத்துக்கு எல்லாராலையும் போக முடியும். ஆனால் அதுக்கான பயணங்கள், பக்குவங்கள் இறைவனால் கொடுக்கப்பட்டு அந்த பக்குவங்களை கடந்தவங்களால் பற்றி தான் முடியும். இன்னும் சித்தர்களுடைய ஜீவ சமாதியுடைய ஆற்றல் அற்புதங்கள் நமக்குள்ள வைப்ரேஷனாக வந்தால் நன்மை நடக்கும் என்பது சத்திய உண்மை. எந்த ஒரு தெய்வீக ஜீவ சமாதியாக இருக்கட்டும், எந்த ஒரு தெய்வீக கோவில்களாக இருக்கட்டும், அம்மன் கோவில்களாக இருக்கட்டும், எல்லா கோவில்களுக்குமே விதிமுறை ஒன்று தான். வரக்கூடிய பக்தர்கள் இறைவனை வந்து வணங்கிட்டு அடுத்தவர்களுக்கு தொந்தரவு செய்யாமல், மன கஷ்டப்படாமல், மனதால் ஒருத்தரை வந்து திட்டாமல், யாரையுமே மனசு வந்து சங்கடப்படாமல், யாரையுமே காயப்படுத்தாமல், இறைவனை 2 கண்களை வெடித்து பார்த்தபடி தரிசனம் பண்ணிட்டு நம்முடைய கோரிக்கைகளை அவங்கக்கிட்ட சொல்லிட்டு வணங்கிட்டு போகிறது மிகப்பெரிய நம்மளுக்கு நன்மையை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் சில சகுனங்களை நீங்கள் பார்க்கணும். இறைவனுடைய விக்கிரகத்துக்கு மேலே இல்லை இறைவனுடைய அந்த கோவில்களில் வந்து பார்த்திங்கன்னா கருவறையில் இருக்கட்டும், அந்த கோவில்கள் உள்ள நுழைஞ்ச நமக்கு வந்து சுப சகுனங்கள் கிடச்சிருக்கோம். அதை நிறைய பேர் தவற விட்டுருப்பீங்க. அது என்னன்னா இந்த வீடியோவில் நான் இப்போ சொல்கிறேன். விக்கிரகத்து மேலே வச்சிருக்கிற புஷ்பங்கள் தானாக முன்ன வந்து விழுவதும், வள்ளி சத்தமிடுவதும், அசரீரி கேட்பதும், அருள் வந்து ஆடுவதும், தனது உடலில் உள்ள அருள் சிலிர்ப்பதும், இந்த மாதிரி சுப சகுனங்கள் கிடைத்தால் அற்புதமான நல்ல பலன்கள் கிடைக்கும், நன்மைகள் நடக்கும் அப்படின்றது வந்து சத்தியமான முன்னோர்கள் நமக்கு வந்து உணர்த்தி இன்றும் பாரம்பரியமாக மறைந்து கொண்டு வந்திருக்கும் ஒரு சகுனங்கள் இதெல்லாம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் சித்தர்களுடைய அற்புதமான விஷயங்கள் வரக்கூடிய பதிவுகளில் நான் பதிவிடுகின்றேன். அனைவரின் வாழ்விலும் நன்மை உண்டாகட்டும், சுபம் உண்டாகட்டும். சித்தர்களின் அதி அற்புத பதிவுகளை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.